டிஎன்பிஐ கட்சி சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதியாக மட்டுமல்ல, எல்லா சமூகத்தின் பிரதிநிதியாக இன்றைக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து அரசாங்கத்திடத்தில் இவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம். செய்தி தாருங்கள் என்று கேட்கிறோம். செய்வது உங்களது கடமை என்று சொல்லுகிறோம். அதை கேட்பது எங்களது உரிமை என்று சொல்லுகிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இதை சொல்லுகிற எங்களுக்கு ஏகப்பட்ட பழி, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் அத்தனையும் தாண்டி இன்றைக்கும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலே டிஎன்பிஎஸ்சியிலே எத்தனை முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? 13 பேர் இருக்க வேண்டிய தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல 13 பேர் இருக்க வேண்டும், 6 பேர் இருக்கிறார்கள். ஒரே ஒரு சிறுபான்மை கிறிஸ்தவர் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கிறார். ஒரு முஸ்லீமை அதிலே உறுப்பினராக போடுங்கள் என்று இந்த அரசு வந்த காலத்தில் இருந்து சொல்லுகிறோம். இதுவரை இந்த அரசுக்கு கேட்கவில்லையா? ஒரு சிறுபான்மை முஸ்லீம் உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த சிறுபான்மை சமூகத்துடைய பங்களிப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அவர் போய் உடனே கையெழுத்து போட்டு எல்லாரையும் வந்து குரூப் 1 ஆபீசராவா, குரூப் 2, குரூப் 3, 4 ஆபீசர் ஆக்கிடுவாரா? இல்லை. எங்களுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது.